அனைவருக்கும் வணக்கம். இப்ப நீங்க பார்க்க போற, கேட்க போற சம்பவங்கள் எல்லாமே, நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டதோட அடிப்படையிலயோ, அல்லது எங்கேயாவது கேள்விப்பட்ட அல்லது வாசிச்ச நிகழ்வுகளோட பாதிப்பாவோ, அல்லது கற்பனையாவோ, அல்லது இது எல்லாமே கலந்ததாவோ இருக்கலாம். இதுல வர கதாபாத்திரங்கள், பேர்கள் அண்ட் இடங்கள் இது எல்லாமே இந்த கதையோட சுவாரஸ்யத்துக்காக மட்டும் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மத்தபடி இது யாரையும் அல்லது எந்த ஒரு சமூகத்தையும் புண்படுத்துற நோக்கம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடையாது. சொல்லப்போனா இது முழுக்க முழுக்க பொழுதுபோக்குக்காக மட்டும் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அண்ட் பை த வே இதில சொல்லப்படுற சம்பவங்கள் அண்ட் கதைகள் சில பேருக்கு பயத்த குடுக்கலாம். ஸோ பலவீனமான இதயம் இருக்கிறவங்க இத பார்க்கவோ, கேட்கவோ வேணாம் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்படுறாங்க. வாங்க நம்ம இந்த எபிசோட ஆரம்பிக்கலாம். அப்படியே கண்ண மூடி கற்பனை பண்ணி பாருங்க. அதிகாலை 5 மணி. ஊர் இன்னும் முழுசா முழிக்கல. பனிமூட்டம் ஒரு மெல்லிய வெண்போர்வ மாதிரி கிராமத்த பொத்தி இருக்கு. நம்ம வீரக்கருப்பனோட தோட்டத்துல அந்த பம்பு செட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஓடுற சத்தம் சீரா கேட்டுக்கிட்டு இருக்கு. விடிய காலையில வீசுற அந்த இளங்காத்துல பம்பு செட்டு தண்ணி பாயற அந்த ஈர மண்ணோட வாசம் இருக்கே, அது ஒரு தனி சுகம். அந்த நறுமணத்தை நுகரும் போதே மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி வந்துரும். நம்ம வீரக்கருப்பன் யாருன்னு கேக்குறீங்களா? மனுஷன் ஒரு அசல் உழைப்பாளிங்க. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் அந்த தோட்டத்திலேயே கிடப்பாரு. அவருக்கு அந்த நிலம் தான் சாமி, அந்த மண்ணு தான் உலகம். அவருக்கு சொந்தமா ஒரு 10 ஏக்கர் தென்னந்தோப்பும், மரங்களுக்கு நடுவுல வரிசையா வச்சிருக்கிற வாழை மரங்களும் அவரோட சொந்த பிள்ளைங்க மாதிரி. ஒவ்வொரு மரத்துக்கிட்டையும் போய் நின்னு, "என்னப்பா தண்ணி போதுமா? இன்னைக்கு காயெல்லாம் நல்லா திரட்சியா திருமண பக்கமெல்லாம் தெம்பா இருக்குதே!" அப்படின்னு அந்த மரங்களோட பேசுவாரு. அவரு கைப்பட்டாலே அந்த நிலம் அப்படியே பொன்னா விளையும் அப்படின்னு சொல்லி ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க. அன்னைக்கு காலையில கூட வீரக்கருப்பன் தன்னோட வேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு வாய்க்கால்ல வர்ற தண்ணிய திருப்பி விட்டுட்டு இருந்தாரு. அவரோட முகத்துல ஒரு சின்ன புன்னகை எப்பவுமே குடியிருக்கும். விளைச்சல பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த வருஷம் தென்னையில மகசூல் ரொம்ப பிரமாதம். கொல கொலையா இளநீர் காய்ச்சி தொங்குறத பார்க்கவே அவருக்கு கண்ணு கொள்ளல. அப்போன்னு பார்த்து தூரத்துல ஒரு இனிமையான குரல், "ஏங்க, அப்படியே அந்த தொழுவத்துல இருக்கிற மாட்டுக்கு கொஞ்சம் தண்ணி காட்டிட்டு வாங்க. நான் உங்களுக்கு சுட சுட காஃபி தண்ணி கொண்டு வரேன்." இது அவரோட மனைவி செண்பகம். வீரக்கருப்பன் நிமிர்ந்து பார்த்தாரு. செண்பகம் கையில ஒரு தூக்குவாளியும் 2 பித்தள டம்ளர் எடுத்துட்டு தோட்டத்துக்கு வழியா வர்றத பார்க்கறதுக்கே அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. செண்பகம் அவரோட வாழ்க்கைக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரம். வீரக்கருப்பன் என்ன நினைக்கிறாருன்னு அவரு வாயத் திறக்கறதுக்கு முன்னாடியே செண்பகம் அழகா கண்டுபிடிச்சிருவாங்க. கணவன் மேல அத்தனை மதிப்பும் பாசமும் அவங்களுக்கு. "என்ன செண்பகம், இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட?" அப்படின்னு வீரக்கருப்பன் கேட்க, "என்ன, வீட்டுக்காரர் காலையிலே கிளம்பி வந்துட்டாரு. அவருக்கு சுட சுட காப்பி தண்ணி கொடுக்காம இருந்தா எப்படிங்க?" அப்படின்னு செண்பகம் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. அந்த தென்னை மரத்து நிழல்ல 2 பேரும் உட்காந்து காப்பி தண்ணி குடிச்சாங்க. அந்த ஒரு 10 நிமிஷம் இருக்கே, வீரக்கருப்பனை பொறுத்தவரைக்கும் அதுக்கு ஈடு இணை இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. காஃபியோட அந்த வாசனை அந்த தோட்டத்து காத்துல கலந்து ஒரு இதத்த கொடுத்தது. அப்பத்தான் அவங்க 2 பசங்களும் தோட்டத்துக்குள்ள ஓடி வந்தாங்க. "அப்பா, இன்னைக்கு ஸ்கூல் லீவு தானே, நாங்களும் தோட்டத்துக்கு வேலையில உங்களுக்கு உதவி பண்றோம்." அப்படின்னு சொல்லிக்கிட்டே குதிச்சுக்கிட்டே வந்தானுங்க. பெரியவன் வாய்க்கால் தண்ணியில காலை நனைச்சு விளையாட, சின்னவன் அந்த இளங்கன்றுக்கு தண்ணி ஊத்த போயிட்டான். வீரக்கருப்பன் இதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மெய் மறந்து நின்னாரு. "ஆண்டவனே, எனக்கு வேற எதுவுமே வேணாம். என் நிலம், என் மனைவி, பிள்ளைங்க இவங்க நிம்மதியா இருந்தாலே எனக்கு போதும்." அப்படின்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டாரு. தோட்டத்துக்குள்ள இருக்கிற அந்த தொழுவத்துல இருக்கிற மாடுகள் அம்மான்னு கத்த, தென்னை ஓலைகளுக்கு இடையே குருவிங்க கீச் கீச்சுன்னு சத்தம் போட, அந்த இடமே ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்தது. வீரக்கருப்பனோட குடும்பத்துல இருந்த அந்த அன்பு அங்க இருக்கிற ஒவ்வொரு செடி கொடியிலையும் செழிப்படையும் தெரிஞ்சது. வெயில் மெல்ல மெல்ல மேலே ஏறுது. அந்த தென்னந்தோப்புக்குள்ள இருக்கிற குளிர்ச்சியும், அந்த அழகான குடும்பத்தோட அந்த சிரிப்பு சத்தமும் அந்த இடத்தையே அவ்வளவு எதமா வச்சிருந்தது. வீரக்கருப்ப மனசு முழுக்க அன்னைக்கு ஒரே நினைப்புதான். வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்குன்னு. அந்த நிமிஷம் அங்க மகிழ்ச்சி மட்டும்தான் நிறைஞ்சிருந்தது. இந்த ஃபேமிலி எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு பாத்தீங்க இல்லையா? ஆனா எதிர்பாராம நடந்த சில சம்பவங்கள் அவங்கள வேற ஒரு உலகத்துக்கு அழைச்சுக்கிட்டு போச்சு. இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள், நிறைய சம்பவங்கள், நிறைய கதைகள். இத எதையும் நீங்க மிஸ் பண்ணாம கேட்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க, இப்போ இந்த குடும்பத்துக்கு என்னாச்சு அப்படின்னு அந்த அமானுஷ்ய உலகத்துக்குள்ள போய் பார்க்கலாம். அடுத்த வாரம் ஒரு நாள் காலையில வீரக்கருப்ப வழக்கம் போல தோட்டத்துக்குள்ள போனாப்ல. அவரு பார்த்த காட்சி அவர அப்படியே நிலகுலைய வச்சது.
நேத்து வரைக்கும் பச்சை பசேல்னு கொல கொலையா இளநீர் காய்ச்சிக்கிட்டு இருந்த அந்த 2 ஆரோக்கியமான தென்னை மரங்கள் இன்னைக்கு பார்த்தா அப்படியே உசுரு போற மாரி கருகி போய் நிக்குது. அந்த மரங்களோட ஓலைகள் எல்லாம் ஒரு ராத்திரிக்குள்ள ஒரு மனுஷன் செத்துப் போனா எப்படி இருக்குமோ, அப்படி தொங்கிப் போயிருந்தது. வீரக்கருப்பனுக்கு ஒண்ணுமே புரியல. அவரோட இதயம் அந்த மரங்கள பார்த்ததும் ஒரு நிமிஷம் நின்னே போச்சு. என்னடா இது! நேத்து வரைக்கும் எல்லாம் நல்லாதான்டா இருந்தது. வண்டு ஏதாவது விழுந்திருக்குமா? இல்ல வேர்ல ஏதாச்சும் பிரச்சனையா? அப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாரு. ஆனா, அங்க பூச்சியோ, வண்டோ எதோட அறிகுறியும் இல்ல. ஒரு விவசாயிக்கு தான் கண்ணு முன்னாடி தான் பெத்த பிள்ளைங்க மாதிரி வளர்த்த மரங்கள் இப்படி துடிதுடிச்சு சாகப்போறத விட பெரிய வலி எதுவுமே இருக்க முடியாது. அந்த சுகத்திலேயே அன்னைக்கு ராத்திரி பாரமான மனசோட வீட்டுக்கு திரும்பினாரு. அன்னைக்கு ராத்திரி தான் அந்த முதல் அமானுஷ தாக்குதல் நடந்தது. நைட்டு ஒரு 3 மணி இருக்கும். வீரக்கருப்பனோட வீட்டு வாசல்ல கட்டு போட்டிருந்த 2 நாய்களும் திடீர்னு ஊளையிட ஆரம்பிச்சது. சாதாரணமா திருடன பார்த்தா குறைக்கிற சத்தம் இல்ல அது. ஏதோ ஒரு எவன பார்த்த மாதிரி ஒரு விதமான நடுக்கத்தோட, மரண பயத்துல கத்துற மாதிரி ஒரு நீண்ட ஓல. அந்த சத்தத்த கேட்டாலே ரத்தம் உறைஞ்சு போயிடும். கருப்பன் பதறிப் போயி படுக்கையிலிருந்து எழுந்து வாசலுக்கு வந்தாரு. வெளிய வந்து பார்த்தா, அந்த நடுநிசி நேரத்துல இவரோட வீட்டு கூரை மேல எக்கச்சக்க காகங்கள் உட்கார்ந்திருந்தது. அந்த இருட்டுல கருப்பு நிழல் மாதிரி தெரியுற அந்த காகங்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து கான்னு பயங்கரமான சத்தத்தோட அவசகனமா கத்துது. ஒரு ராத்திரி நேரத்துல எத்தன காகங்கள் எப்படி கூடும்? அதோட அந்த பறவைகளோட கண்கள் இருட்டுல ஒரு மாதிரி மின்னுச்சு. அதே சமயத்துல தொழுவத்துல இருந்த மாடுகளோட தவிப்பான சத்தமும் கேட்டுச்சு. வீரக்கருப்பு அந்த பக்கம் ஓடுறாரு. பார்த்தா மாடுகள் எல்லாம் கண்ணுல ஒரு பெரிய மிரட்சியோட தங்களுக்கு கட்டியிருந்த கயித்த அறுத்துக்கிட்டு ஓட பாக்குது. அந்த அமைதியான மாடுகளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏதோ ஒரு உருவம் அந்த தொழுவத்துக்குள்ள மறைஞ்சு நின்னு அவங்கள மிரட்டுற மாதிரி மாடுகள் எல்லாம் ஒரு பக்கமா ஒதுங்கி போய் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சது. வீரக்கருப்பன் டார்ச் அடிச்சு எல்லா பக்கமும் பார்க்கறாரு. ஆனா, கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவுமே இல்ல. இப்ப திடீர்னு அந்த தோட்டம் முழுக்க ஒரு விதமான அருவருப்பான கெட்ட வாடை. அழுகிப்போன பிணம் மாதிரியான ஒரு சகிக்க முடியாத நாற்றம். அந்த பனி நேரத்துல வீசுது. வீரக்கருப்பனுக்கு உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சது. அந்த பனி நேரத்திலயும், "ஏங்க என்னாச்சு? என்ன சத்தம்லாம் கேட்டுது?" அப்படின்னு செண்பகம் பயத்தோட பின்னாடி வந்து நிக்கிறாங்க. வீரக்கருப்பன் அவங்கள பார்க்கறாரு. அவரோட கண்ணுல முதல் முறையா ஒரு பெரிய பயம் தெரியுது. ஆனா, மனைவிய பயமுறுத்த வேணாம்னு நினைச்சு, "அது ஒண்ணும் இல்ல செண்பகம். நாய்ங்க எதையோ பார்த்து பயந்து குறைச்சிருக்கு. நீ உள்ள போ" அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவருக்கு தெரியும், இது சாதாரணமான விஷயம் இல்ல அப்படிங்கிறது. அன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் அவரு கண்ணு மூடி தூங்கவே இல்ல. அந்த தோட்டம் அவருக்கு ஒரு பெரிய மர்மக்கூடாரமா தெரிய ஆரம்பிச்சது. மறுநாள் காலையில அந்த சூரிய வெளிச்சம் ஜன்னல் வழியா வந்து முகத்துல பட்ட உடனே, நேத்து ராத்திரி பார்த்த அந்த பயங்கரமான காட்சிகள் எல்லாம் ஏதோ ஒரு கெட்ட கனவு மாதிரி தெரிய ஆரம்பிச்சது. இருட்டுல எத பார்த்தாலும் பயமா தான் இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் போய் ஒரு விவசாயி நான் பயப்படுறதா? பயந்தா ஒரு வேலையும் நடக்காது. அப்படின்னு வீரக்கருப்பன் திண்ணையில உட்கார்ந்து தனக்குத்தானே தைரியம் சொல்லிக்கிட்டாரு. ஆனா, மனசோட ஓரத்துல அந்த அழுகுன பிணத்தோட வாடை இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருந்தது. திண்ணையில உட்கார்ந்து காஃபி தண்ணி குடிக்கும்போது, அவரு மனசுக்குள்ள ஒரு தர்க்க ரீதியான கணக்க போட்டுக்கிட்டு இருந்தாரு. இந்த 2 தென்னை மர கருகணத்துக்கு கண்டிப்பா ஏதோ வேர்ல வெள்ளை தாக்குதல் இருந்திருக்கணும். இல்லன்னா, இந்த காண்டாமிருக வண்டு ஏதாவது உள்ள புகுந்து குருத்து அழிச்சிருக்கும். இதோ இப்பவே விவசாய அதிகாரிகளுக்கு ஒரு ஃபோன போட்டு சொல்லிடணும். அப்புறம் அந்த நாய் குரைச்சது. ஒருவேளை காட்டுப்பன்னி ஏதாவது வேலி ஓரமா உட்காந்துருக்கும். அத பார்த்து மிரண்டு போயிருக்கும். காக்கா அங்க சத்தம் போட்டதுக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தமும் இருந்திருக்காது. ஏதோ தீனி கிடைச்சிருக்கும். அதான் எல்லாம் ஒண்ணா கூடிடுச்சு. நாமளா எதுவும் கற்பனை பண்ணி பயந்துக்க கூடாது. அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. செண்பகம் காஃபி கொண்டு வந்தப்போ, அவங்க முகம் அப்படியே வெளுத்து போயிருந்தது. ராத்திரி பார்த்த அந்த பயம் இன்னும் அவங்களோட முகத்த விட்டு நகரவே இல்ல. "ஏங்க, நேத்து நைட்டு நடந்ததெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசே சரியில்லைங்க. கை, காலெல்லாம் ஒரு மாதிரி உதறுது. இன்னைக்கு தோட்டத்துக்கு போக வேணாம். நம்ம இந்த மருதமலை கோயிலுக்கு போயிட்டு, ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு, அந்த சாமிக்கு ஒரு விளக்கேத்திட்டு வந்துரலாம்." அப்படின்னு ரொம்ப தயங்கி தயங்கி கெஞ்சுற குரல்ல சொன்னாங்க. ஆனா வீரக்கருப்பன் அவங்கள சமாதானப்படுத்தினாரு. "என்ன செண்பகம், நீயும் சின்ன பிள்ளைங்க மாதிரி பயப்படுற. இதெல்லாம் வெறும் மனப்பிரம தான். ஒரு விவசாயி தான் நிலத்த விட்டு பயந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்தா அந்த நிலம் என்ன ஆகும்? நம்ம நிலத்த நம்பி இருக்கிற மரங்கள் எல்லாம் நம்மள நம்பி தானே இருக்கு. நம்ம போகாட்டி அதுங்கெல்லாம் வாடி செத்து போயிடாதா? நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். நீ போய் பசங்களுக்கு சாப்பாடு போடு. அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி வை." அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவங்கள தேத்தினாரு. இந்த அலட்சியம் தான் பின்னாடி அவரோட குடும்பத்த உலுக்கப் போற ஒரு பெரிய விபரீதமா முடியப் போகுது.
வீரக்கருப்ப என்னதான் மனசு தேத்திக்கிட்டு இது வெறும் இயற்கை மாற்றம் தான் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டாலும், நிலைமை மெல்ல மெல்ல அவரு கைமீறி போயிட்டு இருந்தது. ஒரு வாரம் கூட இருக்காது. அந்த சிரிப்பு சிழைப்புமா இருந்த அந்த வீட்டுக்குள்ள நிம்மதியே இல்லாம போச்சு. அந்த மகிழ்ச்சியான முகங்கள் எல்லாம் இப்போ அப்படியே தலைகீழா மாறி, ஒரு இனம் புரியாத மரண பயத்துல உறைஞ்சு போச்சு. காரணம், முதல்ல அந்த 2 சின்ன பசங்களுக்கும் திடீர்னு காய்ச்சல் அடிச்சுது. அதுவும் சாதாரண காய்ச்சல் இல்ல. தொட்டு பார்த்தா பசங்களோட உடம்பு அப்படியே தணலா எரியிற மாதிரி கொதிக்குது. டவுன்ல இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாரு வீரக்கருப்பன். அங்க இருந்த பெரிய டாக்டர் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திகைச்சு போயிட்டாங்க. "கருப்பு, உடம்புல ஒரு நோயும் இல்லையே! ரத்தத்திலயும் ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்புறம் ஏன் இந்த சூடு மட்டும் குறைய மாட்டேங்குதுன்னு எங்களுக்கு புரியல." அப்படின்னு சொல்லி கை விரிச்சுட்டாரு. ஊசி போட்டாலும், விடிய விடிய மருந்து கொடுத்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. பசங்க 2 பேரும் ஒரு மாரி மிரண்டு போயி, கண்ணு 2ம் செருகி, "அப்பா, அங்க பாருப்பா! அந்த நிலவாசல்ல ஒரு பெரிய தாத்தா நிக்கிறாரு. எங்கள மொறச்சு பார்க்குறாரு. அவரோட கண்ணுல நெருப்பெரியுதுப்பா!" அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்க ஆரம்பிச்சாங்க. வீரக்கருப்பன் பதறிப் போயி வாசல் பக்கம் ஓடிப் போய் பார்த்தா, அங்க வெறும் தென்னை ஓலைகள் மட்டும் தான் இருந்தது. அந்த தென்னந்தோப்புல இருக்கிற காகங்கள் எல்லாம் இப்போ அந்த வீட்டையே வாசம் செய்ய ஆரம்பிச்சுது. பகல் முழுக்க நூத்துக்கணக்கான காக்காங்க கூட்டமா வந்து கூரை மேல உக்காந்து கான்னு காத அடைக்கிற மாரி அபசகனமா கத்துது. பசங்க தவறிப் போய் கூட திண்ணைக்கு வந்தா, அந்த பறவைங்க எல்லாம் அவங்கள கொத்துற மாதிரி பறந்து பயமுறுத்துது. அந்த சின்ன பிஞ்சுகள் பயந்து நடுங்கி அம்மாவுக்கு பின்னாடி ஒளியறத பார்க்கறதுக்கு வீரக்கருப்பனோட மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு நாள் சாயங்காலம் வீரக்கருப்பன் ஹால்ல சோர்வா உட்கார்ந்திருந்தபோது, அவருக்கு ஒரு மாரி சில்லுன்னு காத்து வீசுச்சு. திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தா, அந்த தூணுக்கு பின்னால ஒரு இருண்ட நிழல், ஒரு பெரிய மனுஷ வடிவத்துல ஆடுறது அவருக்கு தெளிவா தெரிஞ்சது. "யாரது?" அப்படின்னு கத்திக்கிட்டே அவர் எழுந்து போய் பார்த்தா, அங்க ஒண்ணும் இல்ல. ஆனா அந்த இடத்துல மறுபடியும் அந்த அழுகிப்போன பிணத்தோட வாடை வீச ஆரம்பிச்சது. வீரக்கருப்பனுக்கு இப்பதான் நிஜமாவே பயம் வாய்த்த கலக்க ஆரம்பிச்சது. இது வெறும் மனப்பிரமை இல்ல. ஏதோ ஒரு கெட்ட சக்தி அவங்க குடும்பத்த வேரோட அழிக்க வந்துருச்சு அப்படின்னு அவருக்கு புரிய ஆரம்பிச்சது. அந்த நிழலோட பின்னணி என்ன அப்படிங்கிறத நோக்கி அவரோட தேடல் இப்போ தீவிரமாச்சு. திடீர்னு அன்னைக்கு நைட்டு ஒரு பயங்கரமான பேய் மழை. பெய்யற அந்த அடர் மழை, கூரை மேல விழுகிற சத்தம், அது ஒரு மாதிரி இனம் புரியாத பயத்தை உண்டாக்குச்சு. காத்து ஹோன்னு பேய்த்தனமா வீசுது. ஜன்னல் கதவெல்லாம் யாரோ வெளியே இருந்து தட்டுற மாதிரி தடதடன்னு அடிக்குது. இந்த பயத்துல வீரக்கருப்பன் குடும்பமே ஹால்ல ஒரு மூலையில ஒண்ணா சேர்ந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க. பசங்க 2 பேரும் காய்ச்சல் நடுக்கத்திலையும் பயத்திலையும் அப்படியே வேட்டியையும் அம்மாவோட சிலையும் கட்டி பிடிச்சுக்கிட்டு ஒடுங்கி போய் கிடக்குறானுங்க. திடீர்னு மழை நின்னு போச்சு. இப்போ ஒரு பயங்கரமான நிசப்தம். அந்த பயத்துல செண்பகம் அப்படியே விரைச்சு போய் சில மாதிரி உக்காந்துருந்தாங்க. அவங்க பார்வை எங்கேயோ வெற்றிடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தது. வீரக்கருப்பன் பதட்டத்துல உங்கள பார்த்து, "என்ன செண்பகம், பயப்படாத, வெறும் மழைதான், நான் இருக்கேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலா அவங்க தோள்ல கை வச்சாரு. அவர் கைப்பட்ட அடுத்த வினாடி செண்பகம் ஒரு உதறுனாங்க. அந்த வேகத்துல வீரக்கருப்பன் அப்படியே தெரிச்சு ஓரமா போய் விழுந்தாரு. செண்பகத்தோட உடம்புல இப்போ ஒரு விதமான அனல் வீசுது. செண்பகம் மெல்ல தலைய தூக்கி வீரக்கருப்பனை நிமிர்ந்து பார்த்தாங்க. அவங்க கண்ணு 2ம் அப்படியே மேல செருகி கருவிழி மறைஞ்சு வெறும் வெள்ளை மட்டும்தான் பயங்கரமா தெரியுது. வாயிலிருந்து மெல்ல நுர தள்ள ஆரம்பிச்சுது. வீரக்கருப்பு அலறி போய், "செண்பகம், செண்பகம், என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு அலறாரு. ஆனா அவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. அதுக்கு பதிலா அவங்க தொண்டையில இருந்து இப்போ ஒரு ஆம்பள குரல் ஒரு மாதிரி கனமான கர்ஜனை மாதிரி கேக்குது. அப்படின்னு ஏதோ ஒரு காட்டு மிருகம் உருமுற மாரி சத்தம். அந்த ஹால் முழுக்க இப்போ எதிரொலிக்குது. அடுத்த நிமிஷம் செண்பகம் தரையில விழுந்து பயங்கரமா துடிக்க ஆரம்பிச்சாங்க. ஏதோ ஒரு அசுர சக்தி அவங்கள உள்ள இருந்து ஆட்டு வைக்கிற மாதிரி அவங்க உடம்பு ஒரு வில்லா பின்னோக்கி வளையுது. "ஏய் செண்பகம், என்னாச்சு? யாராவது வாங்க, உதவி பண்ணுங்க" அப்படின்னு வீரக்கருப்பு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள கூப்பிட பார்க்கறாரு. ஆனா வெளியில பெஞ்ச அந்த அடமழை நின்னதுக்கு அப்புறமும் இடி மின்னல் சத்தத்தின் காரணமா இவரோட சத்தம் யாரோட காதுக்கும் கேட்கல. செண்பகம் திடீர்னு தரையில இருந்து அப்படியே நேரா எழுந்து நின்னாங்க. அவங்க நின்ன விதம், அவங்க முகத்துல இருந்த அந்த உக்கிரமான ஆக்ரோஷம் வீரக்கருப்பனாலேயே நம்ப முடியல. தன்னோட சாதுவான மனைவிதானா இது அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்தது. அவங்களோட ஒரு கையை தூக்கி ஆவேசமா வீட்டோட நிலப்படி வாசலை நோக்கி சுட்டி காட்டினாங்க.
அவங்க கை அப்படியே ஒரு இனம் புரியாத நடுக்கத்தில் இருந்தது. அவங்க வாய் மெல்ல திறக்குது. "பா பா மா பா சப" அப்படின்னு ஏதோ பாதி வார்த்தை மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு திணறலா சொல்றாங்க. அந்த பாதி வார்த்தை கூட ஏதோ ஒரு மனுஷ குரல் மாதிரி இல்ல. இரும்ப தேய்ச்சா எப்படி ஒரு சத்தம் வருமோ, அந்த மாதிரி ஒரு கரகரப்பான சத்தம். இப்போ வெளிய மழை மறுபடியும் பெய்ய ஆரம்பிக்குது. வீரக்கருப்பன் பயத்தோட அவங்க பக்கத்துல போய் உட்காந்து, "என்ன செண்பகம் சொல்ல வர? என்னாச்சு?" அப்படின்னு கேட்குறாரு. செண்பகம் அவர ஒரு மறப்பு மறைச்சாங்க. அவங்க பார்வையிலேயே வீரக்கருப்பன் அப்படியே அந்த இடத்திலேயே உறைஞ்சு போயிட்டாரு. அடுத்த நொடி செண்பகம் தன்னோட 2 கையாலையும் வீரக்கருப்பன ஒரே தள்ளு. ஏதோ ஒரு மதம் பிடிச்ச யானை வந்து முட்டுன மாதிரி வீரக்கருப்பன் தூக்கி எறியப்பட்டு பின்னாடி இருந்த செவுத்துல போய் பலமா அடிச்சு விழுந்தாரு. ஒரு பொண்ணுக்கு இவ்ளோ பலமா? எங்கிருந்து வந்தது? வீரக்கருப்பனுக்கு தலையே சுத்தி ஒரு நிமிஷம் கண்ணு இருட்டிடுச்சு. அந்த முகத்துல ஒரு தீராத வேதனை, ஒரு பெரிய ஆத்திரம், எல்லாம் கலந்த ஒரு கோரமான உருவம் அங்க நிக்கிற மாதிரி மாயமா தெரிஞ்சது. பசங்க 2 பேரும், "அம்மா! அம்மா!" அப்படின்னு கதறி கதறி அழறானுங்க. ஆனா செண்பகத்துக்கு எதுவுமே கேட்கல. அவங்க வேற உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்காங்க. திடீர்னு செண்பகம் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சிரிப்பு அந்த ராத்திரி நேரத்துல ஒரு மயானத்துல கேட்கிற மாதிரி ஒரு சத்தம். சிரிச்சுக்கிட்டே தரையில குப்புற விழுந்து அப்படியே அமைதியாயிட்டாங்க. மழை மட்டும் விடாம பெஞ்சுகிட்டு இருக்கு. இப்ப வீரக்கருப்பன் உடம்பு வலியையும் பதட்டத்தையும் பொறுத்துக்கிட்டு மெல்ல எழுந்து பார்த்தாரு. செண்பகம் மயக்கத்துல இருந்தாங்க. அந்த பயங்கரமான இரவு மெல்ல மெல்ல கரைஞ்சு விடியற்கால பொழுது விடிஞ்சது. வீரக்கருப்பன் செண்பகத்தை மெதுவா தூக்கி படுக்கையில படுக்க வச்சுட்டு அவங்க முகத்தையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு நிமிஷம் கண்ண மூடினா கூட அந்த வெள்ளையும் சொருகன விழிகளும் அந்த அசுரத்தனமான சிரிப்பு முன்னாடி வந்து நிக்குது. ஒரு முடிவுக்கு வந்தாரு. பகல் பொழுது ஏறினதும் பதறி அடிச்சுக்கிட்டு டவுன்ல இருந்து ஒரு பெரிய டாக்டர் கூட்டிட்டு வந்தாரு. அந்த டாக்டர் வந்து செண்பகத்தை எல்லா விதமான பரிசோதனையும் செஞ்சு பார்த்தாரு. ஒண்ணுமில்ல வீரக்கருப்பா, உங்களுக்கு அதிகப்படியான மன உளைச்சல் இருந்திருக்கு. வீட்டு வேலை, பசங்க காய்ச்சல்னு எதையோ மனசுக்குள்ள போட்டு பெரிய பாரமாக்கிட்டு இருக்காங்க. அதான் நரம்பு தளர்ந்து இப்படி ஒரு விதமான ஆவேசம் வந்த மாரி நடந்துட்டு இருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு இந்த தூக்க மாத்திரைய போடுங்க. நல்லா ஓய்வு எடுத்தாலே எல்லாம் சரியா போயிடும். என்ன? அப்படின்னு சொல்லிட்டு சில மருந்து மாத்திரைகள் எழுதி கொடுத்துட்டு போறாரு. வீரக்கருப்பனுக்கு மனசு சமாதானமாகல. இது வெறும் மன உளைச்சல் இல்ல அப்படின்னு அவருக்கு புரிய ஆரம்பிச்சது. ஏன்னா, அன்னைக்கு அவங்க தள்ளுனப்போ, அவங்க உடம்புல இருந்த அந்த அசுரபலம், அது கண்டிப்பா ஒரு மென்மையான பெண்ணோடது கிடையாது. ஒரு ஆண தூக்கி எறிகிற அந்த வலிமைக்கு சொந்தக்காரன் யாரோ வேற ஒருத்தன். வீடே இப்போ ஒரு மயான அமைதியில உறைஞ்சு போயிருக்கு. யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறாங்க. பசங்க 2 பேரும் பயத்துல ஒரு மூலையில ஒடுங்கி போயிட்டாங்க. தன்னோட அம்மாவ பார்க்கவே அவங்களுக்கு இப்போ ஒரு விதமான நடுக்கம் வருது. தான் இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு செதுக்கி வச்ச அந்த நிம்மதியான குடும்பம், இப்போ கண்ணு முன்னாடியே மணல் வீடு மாதிரி சிதைஞ்சு போறத பார்க்கும்போது அவருக்கு திகைப்பா இருந்தது. யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு பண்ணாத என் குடும்பத்துக்கு ஏன் இப்படி? அப்படின்னு யோசிக்க யோசிக்க அவரோட மூளையே குழம்பி போச்சு. சரி, இப்படியே விட்டா இருக்கிற 4 உசுரும் மொத்தமா போயிடும் அப்படின்னு வீரக்கருப்பனுக்கு நல்லா புரிஞ்சுது. விடிய காலையில எந்திரிச்சு யாருக்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம அவரோட ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற அந்த காட்டு ஓரத்துல இருக்கிற ஒரு பெரிய சாமியாடிய தேடி போனாரு. அந்த சாமியாடி சாதாரண ஆள் கிடையாது. அந்த பக்கத்துல இருக்கிற பல ஊர்கள்ல இருக்கிற தீர்க்க முடியாத அமானுஷ்ய பிரச்சனைகளையும் புரியாத நோய்களையும் தீர்த்து வச்ச ஒரு பெரிய ஞானின்னு எல்லாரும் சொல்லி வீரக்கருப்பன் முன்னாடி கேட்டிருக்காரு. சாமியாடியோட இடத்துக்கு போனப்போ அங்க ஒரு வேப்ப மரத்து நிழலும் காத்துல விபூதி வாசமும் நிறைஞ்சிருந்தது. ஒரு விதமான பாதுகாப்பு கூடிய அமைதி அங்க இருக்கிறத அவரால புரிஞ்சுக்க முடிஞ்சது. வீரக்கருப்பன் பயத்தோட ஒரு பெரிய நடுக்கத்தோடவும் அவர் முன்னாடி போய் மண்டியிட்டு உக்காந்தாரு. சாமியாடி கண்ண மூடி ஒரு ஆழமான தவத்துல இருக்கிற மாதிரி அசமில்லாம உட்கார்ந்திருந்தாரு. வீரக்கருப்பன் மெல்ல தன்னோட கதைய ஆரம்பிச்சாரு. அந்த பச்சை பசேல்னு இருந்த தென்னை மரம் திடீர்னு கருகனதுல இருந்து நடுராத்திரியில காகங்கள் போட்ட அந்த அபசகனமான சத்தம், நாயோட மரண ஊள, அப்புறம் நேத்து ராத்திரி அவரோட மனைவி ஷண்முகம் பண்ண அந்த ஆக்ரோஷமான, ஆவேசமான காரியம் வரைக்கும் ஒவ்வொன்னா விவரிச்சு சொன்னாரு. "எங்களுக்கு இந்த ஊர்ல யாரும் பகை கிடையாது சாமி. நாங்க ஒரு எறும்பு கூட மிதிக்கக் கூடாதுன்னு நெனைக்கிறவங்க. அப்புறம் ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு கொடுமை நடக்குது?" அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தவரு, தன்னோட அழுகைய கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாரு. சாமியாடி ஒரு 5 நிமிஷம் எத பத்தியும் பேசாம அமைதியா இருந்தாரு. அந்த நேரத்துல வீசின காத்துல ஒரு மௌனம்.
மெல்ல கண்ணத் திறந்து வீரக்கருப்பன உத்து பார்த்தாரு. அந்த பார்வை அப்படியே மனுஷனோட ஆழ் மனச தொலைக்கிற மாதிரி ரொம்ப தீர்க்கமா இருந்தது. ஒரு கைப்பிடி விபூதியை எடுத்து அந்த பித்தள தட்டுல போட்டு ஏதோ ஒரு கணக்க பார்த்தவரு, அவரோட அடிக்குரல்ல அப்புறமா சொன்னாரு. "வீரக்கருப்பா, இது சும்மா வரலப்பா. யாரோ உன் மேல இருக்கிற தீராத பொறாமைனால ஒரு பெரிய தீய வினைய கொண்டு வந்து உன் வீட்டு வாசல்லயே கட்டி வச்சிருக்காங்க. உன் வீட்டு வாசப்படிக்கு அடியிலேயே ஏதோ ஒரு கெட்ட தகடு தீய சக்தியோட புதைக்கப்பட்டிருக்குப்பா. அத தோண்டி எடுத்து சிதைக்காம இந்த ஆட்டம் நிக்காது. உன் சக்தி உன் குடும்பத்தோட உசிரையே குடிச்சிட்டு தான் அடங்கும்." அப்படின்னு ஒரு போடு போட்டாரு. "வாசப்படியிலயா? யாருங்க சாமி என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு கேடு நினைப்பாங்க?" அப்படின்னு அவரு திணறி திணறி கேட்க, எல்லாம் அந்த ஆவி சொல்லும். "அதுக்கான நேரம் வந்துருச்சு. கிளம்பு." அப்படின்னு சாமியாடி ஒரு கட்டளையா உத்தரவு போட்டாரு. வீரக்கருப்பனுக்கு இப்ப பயத்த விட, அந்த துரோகி யாரு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற ஆர்வமும், ஆவேசமும் நெஞ்சில கனலா எரிய ஆரம்பிச்சது. அவங்க 2 பேரும் அந்த ஜீப்ப விட்டு இறங்கும்போதே, அந்த தோட்டம் முழுக்க ஒரு நிசப்தம், ஒரு மயான அமைதி. இந்த நேரத்துல செண்பகத்தோட நிலைமைய பார்த்த வீரக்கருப்பனோட ஃப்ரெண்ட்ஸ், உறவினர்கள், இப்படி சில பேர், அவங்களோட மனைவிகள் அப்படின்னு சப்போர்ட் பண்ண ஏற்கனவே வீட்ல நெறைய பேர் இருந்தாங்க. சாமியாடி கையில இருந்த செம்பு, தோள்ல ஒரு அழுக்கு படிஞ்ச ஜுவல்னா பை, நெத்தி முழுக்க தாராளமா பூசின திருநீறு அப்படின்னு பார்க்கவே கம்பீரமா இருந்தாரு. அவரோட கண்கள் மட்டும் இருட்டுல எரியிற கனல் மாதிரி அப்படியே தீர்க்கமா ஜொலிச்சுது. அவரு வீட்டு வாசல்ல கால் வச்சதுமே ஒரு நிமிஷம் உறைஞ்சு போய் நின்னாரு. கண்ண குனிஞ்சு தொட்டு பார்த்துட்டு கண்ண மூடி ஏதோ ஒரு மந்திரத்த மெல்லிய குரல்ல முணுமுணுத்தாரு. அப்புறம் வீரக்கருப்பனை திரும்பி பார்த்து, "வீரக்கருப்பா, நிலைமை நீ நினைச்சத விட ரொம்ப மோசமா இருக்குப்பா. அந்த ஆவி சும்மா வரல. ஒரு பெரிய கோபத்தோடவும், ஆற்றாமையோடவும் வந்திருக்கு. அதுக்கு ஏதோ நீதி கிடைக்கணும்னு துடிக்குது. அதுக்கு சேர வேண்டியது சேராத வரைக்கும் அது இங்கிருந்து நகராது." அப்படின்னு சொல்லி சொன்னாரு. வீரக்கருப்பனுக்கு இத கேட்கும்போதே முதுகு தண்டு வடத்துல சில்லுன்னு ஒரு மர நடுக்கம் வந்துச்சு. மெல்ல வீட்டுக்கு போனாங்க. செண்பகம் ஒரு மூலையில தலைவெறி கோலமா தரையில மண்டியிட்டு வெறிச்சு கூரைய பார்த்து உக்காந்துருந்தாங்க. சாமியாடிய பார்த்த உடனே அவங்களோட பார்வை அப்படியே அமானுஷமா மாறிச்சு. ஏதோ ஒரு தீராத பசியில இருக்கிற காட்டு மிருகம் தான் எதிரிய பார்க்கிற மாதிரி ஒரு வெறி. பல்ல நர நரன்னு கடிக்கிற சத்தம் அந்த ஹால் முழுக்க கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள அலற வச்சுது. அவங்களோட உடம்பு ஒரு மாதிரி அமானுஷமான வேகத்துல நடுங்கிக்கிட்டு இருந்தது. சாமியாடி கொஞ்சம் கூட பதறாம ஜோல்னா பையில இருந்த அந்த பித்தள தட்டை எடுத்தாரு. அதுல கொஞ்சம் கறிக்கட்டையும் சாம்பிராணியும் போட்டு நெருப்பு மூட்டினாரு. அந்த புகை இப்ப வீடு முழுக்க பரவி ஒரு விதமான விபூதி வாசனை வந்த உடனே செண்பகம் திடீர்னு காதை அடைக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஓலத்தோட அலற ஆரம்பிச்சாங்க. "வெளியே போடா! இங்க உனக்கு என்ன வேலை? என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்பயே போயிரு." அப்படின்னு ஒரு ஆம்பள குரல்ல மிரட்டலா கத்துனாங்க. கத்திக்கிட்டே அப்படியே பாஞ்சு வந்து சாமியாடிய தாக்கப் போனாங்க. வீரக்கருப்பனும் அக்கம் பக்கத்துல இருந்த வலுவான 2, 3 பேரு ஓடிப் போயி அவங்கள பிடிச்சாங்க. ஆனா, அவங்க எல்லாரையும் ஒரு சின்ன துரும்ப தூக்கி போடுற மாதிரி அப்படியே சுத்தி வீசுனாங்க. அந்த அளவுக்கு அசுர பலம். அங்க இருந்தவங்களுக்கு உயிர் போற மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு. சாமியாடி உடனே தன்னோட பையில இருந்த மந்திர விபூதியை எடுத்து ஏதோ ஒரு உக்கிரமான மந்திரத்த சொல்லி அவங்க முகத்துல ஓங்கி வீசினாரு. அந்த விபூதி செண்பகத்தோட முகத்துல பட்ட உடனே அவங்க முகம் சுருங்கி போச்சு. அவங்க ஒரு முறுக்கு முறுக்கிக்கிட்டு தரையில விழுந்து உருண்டாங்க. சாமியாடி விடல. தன்னோட செம்பு பிரம்பால தரைய ஓங்கி தட்டி, "யார் நீ? எதுக்காக இந்த குடும்பத்த துன்புறுத்துற? நிம்மதியா இருந்த வீட்ல புகுந்து ஏன் ஆடுற? உண்மைய சொல்லு. இல்லன்னா உன்னை இப்பவே இந்த அக்னி குண்டத்துல போட்டு எரிச்சு சாம்பலாக்கிடுவேன்." அப்படின்னு ஆக்ரோஷமா தன்னோட பிரம்ப உயர்த்தி கத்துனாரு. அப்பதாங்க அந்த அதிசயம் நடந்தது. தரையில கிடந்து உருண்ட செண்பகம் மெல்ல எழுந்து சாமியாடி முன்னாடி ஒரு கைக்குழந்த மாதிரி மண்டியிட்டு உக்காந்தாங்க. அவங்க கண்ணு 2 இப்போ ரத்த சிவப்பா மாறி, அதுல இருந்த கண்ணீர் அப்படியே தார தாரையா தரையில கொட்டுது. அவங்க முகம் இப்போ ஒரு பெரிய வேதனையில, சொல்ல முடியாத துயரத்துல இருக்கிற மாதிரி ரொம்ப பரிதாபமா இருந்தது. "ஏன் சாமி என்ன விரட்டுறீங்க? நான் இவங்கள கெடுக்க வரலையே. நான் இவங்கள அந்த பாவி சொக்கலைங்க வச்ச எமங்கிட்ட இருந்து காப்பாத்த வந்திருக்கேன். நான் இல்லனா, இந்நேரம் என் வீரக்கரப்பும் குடும்பமே சுடுகாட்டு போயிருக்கு சாமி." அப்படின்னு ஒரு முதியவர் குரல்ல ரொம்ப கரகரப்பா, ஆனா அதே சமயம் ஒரு ஏக்கத்தோட கேட்டுச்சு. வீரக்கரப்பன் அந்த சத்தத்த கேட்ட உடனே அப்படியே பேச்சே இல்லாம உறைஞ்சு போயிட்டாரு. அவரோட கை காலெல்லாம் இப்போ ஒரு இலை மாதிரி நடுங்க ஆரம்பிச்சுது. ஏன்னா அந்த உருக்கம், பேசின அந்த பாணி, அது அவரோட
அப்பா மாதிரி அவருக்கு தோட்ட வேலைகள சொல்லிக் கொடுத்த அதே அந்த பாசமான அப்பாவு பெரியவரோட குரல். அந்த நிமிஷம் அந்த வீடே ஒரு மயான அமைதிக்குள்ள போச்சு. செண்பக உருவத்துல உட்கார்ந்திருக்கிறது தன் குடும்பத்துக்கே தெய்வமா இருந்த அப்பாவு பெரியவர்னு தெரிஞ்சதும், வீரக்கருப்பனால தன்னோட அழுகைய அடக்கவே முடியல. அந்த பெரியவருக்கு என்னாச்சு? ஏன் இப்படி ஆவியா வந்திருக்காரு? இந்த பெரிய கேள்விகள் அவரோட நெஞ்ச இப்ப தைக்க ஆரம்பிச்சது. வீரக்கருப்பா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரு, நம்ம நிலம் எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்காப்பா? செண்பகத்தோட உடம்புக்குள்ள இருந்த அந்த பெரியவரோட குரல், இப்போ ஒரு விதமான ஏக்கம் கலந்த தழுதழுப்போட ஒலிக்க ஆரம்பிச்சது. அந்த அறையில இருந்த விளக்குகள் லேசா அணைஞ்சு அணைஞ்சு எரிஞ்சுது. சாம்பிராணி புகையோட கலந்து ஒரு பழைய காலத்து மண்ணோட வாசனை இப்போ அந்த இடமெல்லாம் பரவச்சு. அன்னைக்கு நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா? காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு அந்த தென்னந்தோப்புக்குள்ள இறங்குனா, மதியம் உச்சி வெயில் தலைக்கு வர்ற வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன களைப்பு கூட தெரியாது. அந்த வயசுலயும் ஒரு மூட்டை நெல்ல தனியாளா தூக்கி வண்டியில போடுற அளவுக்கு தெம்பு என்கிட்ட இருந்துச்சு. இந்த ஊருக்கே நான் தான் ஒரு வித்த தெரிஞ்ச மனுஷன். ஒரு வழிகாட்டியா இருந்தேன். நீ ரொம்ப சின்ன பையன் அப்போ. மண்ண பத்தியும், மரத்த பத்தியும், ஏன் ஒரு தென்னை ஓலையோட அசைவ வச்சு வரப்போற மழை எப்படிப்பட்டதுன்னு கூட என்னால சொல்ல முடியும். நீ என்ன உன் பெத்த அப்பா மாதிரி மதிச்சு நடந்துக்கிட்ட. நான் தான் உன்னை தோப்புக்குள்ள கூட்டிட்டு போய், "பிறக்கறப்பா, இந்த மண்ணை தொட்டு பாருடா. இதுக்கு உயிர் இருக்குடா. இதுல ஈரப்பதம் எப்படி இருக்கணும். காத்து எந்த திசையில வீசுனா மரம் நல்லா திரட்சியா காய் கொடுக்கும்னு" ஒவ்வொரு நுணுக்கத்தையும் சொல்லிக் கொடுத்தேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த மண்ணுல சிந்தின வியர்வையினால தான் இந்த தோட்டம் இன்னைக்கு இந்த ஊரே அண்ணாந்துப்பாக்குற அளவுக்கு செழிப்பா இருக்கு. என் உசுரும், என் ஆன்மாவும் இந்த மண்ணுல தான்டா கிடந்தது அப்படின்னு உருக்கமா சொன்னாரு. அப்பாவு பெரியவர் பேச பேச வீரக்கருப்பன் கண்ல இருந்து கண்ணீர் அப்படியே அருவி மாதிரி கொட்டி அவரோட சட்டைய நனைச்சுது. அந்த பழைய தென்னந்தோப்பு நாட்கள் அவரோட கண்ணு முன்னாடி ஒரு நிழல் படம் மாதிரி வந்து போச்சு. ஆனா ஒருத்தனுக்கு மட்டும் இதை பார்க்கவே பொறுக்கலப்பா. பெரியவரோட குரல்ல இப்போ ஒரு கோபமும் அருவருப்பும் தெரிஞ்சது. உன் பக்கத்து வீட்டுக்காரன், அந்த சொக்கலிங்கம். அவன் ஆரம்பத்துல இருந்தே என் மேல ஒரு கண்ணு வச்சிருந்தான். அவனுக்கு தோட்டம் இருந்துச்சு. ஆனா உழைக்க துப்பில்ல. இந்த கிழவன் ஏன் இவனுக்கு மட்டும் எல்லா விதையும் சொல்லிக் கொடுக்கறான்? அப்பாவு மட்டும் எப்படி இவ்வளோ லாபம் எடுக்கறான்? இந்த நிலம் ஏன் இவ்வளவு செழிப்பா இருக்குன்னு அவன் மனசுக்குள்ள பொறாமத்தி அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அவன் வெளியே சிரிச்சு பேசுவான். ஆனா உள்ளுக்குள்ள விஷத்தை வளர்த்துக்கிட்டு இருந்தான். நான் உனக்கு உதவி பண்றத அவன் தன்மான பிரச்சனையா எடுத்துக்கிட்டான். இந்த கிழவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் வீரக்கருப்பனை தோக்கடிக்க முடியாது. அந்த நிலத்தை நான் அபகரிக்க முடியாதுன்னு அவன் ஒரு தப்பு கணக்கு போட்டான். இந்த பொறாமை இருக்கே, அதுவும் ஒரு மனுஷன் மேல வந்துட்டா, அது எவ்வளவு பெரிய மனுஷனையும் ஒரு கொடூர மிருகமா மாத்திடும் அப்படிங்கிறதுக்கு அந்த சொக்கலிங்கம் தான் சாட்சி. அந்த பொறாம தான் அவன ஒரு மாந்திரீக இருட்டுப் பாதைக்குள்ள கூட்டிட்டு போச்சு. சரியா அமாவாசை ராத்திரி அன்னைக்கு அந்த பாவி சொக்கலிங்கம் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த மலையடி வாரத்துல இருக்கிற ஒரு மந்திரவாதிய தேடிப் போனான். அந்த ஆளு காசுக்காக எப்பேர்ப்பட்ட பாவத்தையும் பண்ற, வெள்ளி சூனியத்தையும் செய்ற ஒரு மகா பாவி. சொக்கலிங்கம் அவன்கிட்ட ஒரு பை நிறைய பணத்தை கொட்டி கொடுத்து, அந்த கிழவன் அப்பாவை செத்து தொலையணும். அவன் செத்தாதான் வீரக்கருப்பு நிலகுலைஞ்சு போவான். அவனுக்கு ஆதரவா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் நான் மெல்ல மெல்ல அவனோட நிலத்த ஆட்டைய போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த ராத்திரியை எப்ப நினைச்சாலும் அந்த தோட்டம் முழுக்க ரத்த வாசனை அடிக்கிற மாதிரி இருக்குப்பா அப்படின்னு செண்பக உடம்புல இருந்து வெளிப்பட்ட அந்த பெரியவரோட குரல் சொல்லுச்சு. பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த பயங்கரமான சம்பவம் இப்ப காட்சிகளா அங்கிருந்தவங்களோட கண்ணுக்கு முன்னாடி விரியத் தொடங்குச்சு. அந்த அமாவாசை நைட்டு வானத்துல ஒரு நட்சத்திரம் கூட எட்டி பார்க்காத அளவுக்கு மேகங்கள் கவ்விக்கிட்டு இருந்தது. ஊரே ஆழ்ந்த நிசப்தத்துல இருக்கும்போது சொக்கலிங்கம் தன் முகத்தை சுத்தமா தெரியாதபடி ஒரு கருப்பு துணியால பொத்திக்கிட்டு அந்த மலை அடிவாரத்து மந்திரவாதிய கூட்டிட்டு வந்தான். அந்த மந்திரவாதிய பார்க்கவே கொலை நடுங்கும். அவனோட விரிச்சு போட்ட தலைமுடி, கழுத்துல தொங்கின எலும்பு மாலைகள், அப்புறம் இருட்டுல ஒரு காட்டேரியோட கண்ணு மாதிரி சிகப்பா மின்னுச்சு அவனோட பார்வை. இதெல்லாம் பார்த்தாலே யாரா இருந்தாலும் பயந்துருவாங்க. அவங்க 2 பேரும் மெல்ல நடந்து வந்து அப்பாவு பெரியவர் தினமும் தோட்டத்துக்கு போற அந்த ஒத்தையடி பாதையில நின்னானுங்க. இந்த கிழவன் காலையில சரியா 4 மணிக்கு இங்க தான் வருவான். அவன் கால் வைக்கிற இடமா பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொக்கலிங்கம் அந்த மந்திரவாதிக்கு சைகை காட்டினான். மந்திரவாதி ஒரு பழைய செப்புத் தகடை எடுத்தான். அதுல ஒரு கூர்மையான ஊசியால் அப்பாவு பெரியவரோட பேரை ஆக்ரோஷமா செதுக்கினான். அப்புறம் ஒரு கருப்பு பொம்மையை எடுத்து அதுல சுடுகாட்டு சாம்பலை தூவி
ஏதோ ஒரு மொழியில மந்திரங்கள உச்சரிக்க ஆரம்பிச்சான். அந்த இருட்டுல அந்த தகடு ஒரு மாதிரி நீல நிறத்துல பயங்கரமா மின்னுனத பார்த்தப்போ, சொக்கலிங்கத்துக்கே ஒரு நிமிஷம் நடுக்கம் வந்துச்சு. ஆனா பணத்தாசை அந்த பயத்த முழுசா மறைச்சிடுச்சு. மந்திரவாதி தன்னோட இடுப்புல இருந்த ஒரு கூர்மையான கத்தியை எடுத்து ஒரு கருங்கோழியோட கழுத்த ஒரே வீச்சில் அறுத்தான். அந்த பச்சை ரத்தம் அந்த செப்பு தகடு மேல தெரிச்சப்போ காத்துல அழுகன வாட வீசத் தொடங்குச்சு. இப்போ அந்த கிழவனோட உசுரு இந்த தகட்டுக்குள்ள அடங்கிடுச்சு. அவன் இதை மிதிச்ச அடுத்த நொடி அவனோட நாடி நரம்பெல்லாம் விஷமா மாறும். ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க முடியாம குடல் வெந்து அவன் சாவான் அப்படின்னு அந்த மந்திரவாதி குரூரமா சிரிச்சான். சொக்கலிங்கம் தன் கையாலேயே அந்த பாதையில ஒரு குழிய தோண்டி அந்த சூன்ய பொருட்களை எல்லாம் அதுல வச்சு மூடினான். நாளைக்கு காலையில விடியும் போது இந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷி இருக்க போறதில்ல. அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்க போறது ஒரு பெரிய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இருட்டுக்குள்ள மறைஞ்சு போயிட்டாங்க. பாவம், அப்பாவு பெரியவர் தன்னோட வீட்டு திண்ணையில படுத்துக்கிட்டு நாளைக்கு எந்த மரத்துக்கு தண்ணி பாய்ச்சணும், எந்த செடிக்கு வர வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருந்தாரு. தான் சாவு அந்த வீட்டு வாசலுக்கு பக்கத்திலேயே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த பெரியவருக்கு தெரியல. மறுநாள் விடியல் காலை சரியா 4 மணி இருக்கும். பனிமூட்ட தென்னந்தோப்பு சூழ்ந்திருந்தது. அப்பாவு பெரியவர் வழக்கம் போல தன்னோட தோல்ல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு சாமியோட பேரை சொல்லி முணுமுணுத்துக்கிட்டே அந்த ஒத்தையடி பாதையில நடந்தாரு. சரியா அந்த சூன்யம் புதைக்கப்பட்ட இடத்துல அவரோட வலது பாதம் பதிஞ்சுது. அந்த நிமிஷம் அவரோட உடம்புல ஒரு மின்னல் பாய்ஞ்ச மாதிரி ஒரு அதிர்வு. என்னடா அது, திடீர்னு கால் ஒரு மாதிரி மரத்து போகுதே அப்படின்னு நினைச்சு அவர் ஒரு நிமிஷம் அங்கேயே நின்னாரு. ஆனா அத ஒரு சின்ன பிடிப்போ இல்ல நரம்பு இழுப்போ அப்படின்னு நினைச்சிட்டு தோட்டத்துக்கு போயிட்டாரு. ஆனா அன்னைக்கு மதியமே அவரோட உடம்புல இருந்த சூன்யத்தோட வேலை தெரிய ஆரம்பிச்சது. முதல்ல லேசான காய்ச்சலா ஆரம்பிச்சது. உடம்பு முழுக்க நெருப்பு அள்ளி போட்ட மாதிரி தணலா கொதிக்க ஆரம்பிச்சது. ஒரு சொட்டு தண்ணி குடிச்சாலும் அது உள்ள போகாம அப்படியே ரத்தம் மாதிரி வெளியே வந்தது. வயித்துக்குள்ள ஏதோ ஒரு கத்தி வச்ச மாதிரி ஒரு வலி. அப்பாவு பெரியவர் துடிதுடிச்சு போயிட்டாரு. அடுத்து வந்த ஒரு வாரம் அவரு அனுபவிச்ச நரகம் இருக்கே, அது எதிரிக்கு கூட வரக்கூடாது. சொக்கலிங்கம் அப்பவும் அவரோட வீட்டுக்கு வந்து, "என்ன பெரியவரே, உடம்பு முடியலையா? ஏதாவது வைத்தியரை பார்க்கலாமா?" அப்படின்னு பேசி அவரோட துடிப்பை ரசிச்சு பார்த்தான். அப்பாவு பெரியவருக்கு தெரிஞ்சு போச்சு, இது ஏதோ ஒரு தீய சக்தியோட வேலைன்னு. ஆனா அவரால் வாயைத் திறந்து சொல்லக்கூட முடியல. நாக்கு தடிச்சு வீங்கி போயிருந்தது. கடைசி 3 நாள் அவரோட கண்ல இருந்து கண்ணீர் கசிஞ்சுக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு முறை அவர் மூச்சு விடும் போதும் ஒரு பெரிய பாறையே நெஞ்சில வச்சு அழுத்துற மாதிரி வலி. "வீரக்கருப்பா, வீரக்கருப்பா" அப்படின்னு மனசுக்குள்ள தான் வாரிச கூப்பிட்டு அழுதாரு. "நான் போயிட்டா என் வீரக்கருப்பனை இந்த சொக்கலிங்கம் சிதைச்சிடுவானே" அப்படிங்கிற தவிப்புல தான் அவரோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருந்தது. சின்ன பையனா இருந்த வீரக்கருப்பன் தினமும் அப்பாவு பெரியவரை வந்து பார்ப்பான். அவரோட நிலைமையை பார்த்ததுனாலயோ இல்ல தன்னால ஒன்றும் பண்ண முடியலையோ அப்படிங்கிற எண்ணத்தினாலயோ தினமும் கண்ணீர் விட்டு அழுவான். பாவம், அவனுக்கு யாரும் இல்ல, அவனுக்கு யாரையும் தெரியாது. கடைசியில ஒரு அமாவாசை முடிஞ்ச அடுத்த நாள் விடிய காலையில யாருமே இல்லாத அந்த தனிமையில ரத்தம் கக்கி துடிதுடிச்சு அவரோட உயிர் போச்சு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட கண்ணு மூடவே இல்லை. ஏன்னா அந்த துரோகத்தை அவரோட ஆன்மாவால ஜீரணிக்க முடியல. சொக்கலிங்கம் தன்னோட அதிகாரத்தாலையும் சூன்யத்தாலையும் ஒரு உத்தமமான மனுஷனை கொண்டுட்டான். ஆனா அந்த பெரியவரோட ஆவி அந்த மண்ல தங்கிடுச்சு. தான் வளர்த்த தென்னை மரங்களையும் தான் வீரக்கருப்பனையும் காக்கணும் அப்படிங்கிற ஒரே வைராகியத்துல அவரு இத்தனை வருஷமா ஒரு நிழலா அங்கேயே சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த பாவி சொக்கலிங்கம் பையன் ஒரு காலத்திலேயே அடங்க மாட்டான்பா. நான் செத்துப் போனா இந்த தோட்டம் அனாதையாகப் போகும். அதை ஈஸியா ஆட்டைய போட்டுறலாம் அப்படின்னு அவன் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தப்பு கணக்கு போட்டான். ஆனா நீ இவ்வளவு உழைச்சி ரத்த சிந்தி இந்த தோட்டத்தையே ஒரு நந்தவனமா மாத்திட்ட. அத அந்த பொறாம பிடிச்சு உன்னால தாங்க முடியல. நீ செழிப்பா இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவனோட நெஞ்சில நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அவன் செஞ்ச பாவம் அவனை துரத்த ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா அதிகாரமும் பணமும் அவனை இன்னும் பெரிய மிருகமா மாத்திடுச்சு. அப்பவே அப்பாவை முடிச்சவன் இந்த வீரக்கருப்பை ஏமாத்துறான் அப்படின்னு ஆங்காரத்தோட அலையறான். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அப்பாவி பெரியவரை கொன்ன அதே கைகள் இப்போ ஒரு அழகான குடும்பத்தை வேரோட பிடுங்கி எழிய துணிஞ்சிருச்சு அப்படின்னு பெரியவர் ஆவேசமா சொல்லி முடிச்சாரு. சொக்கலிங்கத்துக்கு உன் மேல இருக்கிற பொறாமை இப்போ முன்னாடி இருந்ததை விட 10 மடங்கு அதிகமாயிடுச்சுப்பா. அதான் மறுபடியும் அதே மலமந்திரவாதியோட வாரிசை தேடி போய் அந்த குடும்பத்துல ஒரு உசுறு கூட மிஞ்சக்கூடாது. அந்த தோட்டம் எனக்கு சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பண முடிப்பு கொடுத்திருக்கான். அந்த பாவி இப்போ உன் வாசப்படியில ஒரு கருப்பு தகட புதைச்சு வச்சிருக்கான்டா.
அது சாதாரண தகடல்ல. ஒரு வம்சத்தையே பழிவாங்குற மரணத்தகடு. நீயும் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களும் தினமும் அந்த வாசப்படிய மிதிச்சு வீட்டுக்குள்ள நுழையும் போதெல்லாம், அந்த தகட்டுல இருக்கிற தீய சக்தி உங்க ஒவ்வொருத்தரோட ஆயுளையும் கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சும். அந்த தகடு உன் பிள்ளைகளோட ரத்தத்த சுண்ட வைக்கும். உன் மனைவியோட மனச சிதைக்கும். உன்ன ஒரு நனவனமா மாத்தும். இன்னும் 1 மாசம் நீ அத கவனிக்காம விட்டிருந்தா, நம்ம குடும்பத்துல ஒருத்தர் கூட பிஞ்சிருக்க மாட்டாங்க. எல்லாரும் அந்த தோப்புக்குள்ளேயே புதைக்கப்பட்டிருப்பாங்க. இதுதான் அவனோட திட்டமும் கூட. நான் எங்கேயும் போகலடா. இதே மண்ணுக்குள்ள ஒரு ஆவியா, ஒரு நிழலா சுத்திக்கிட்டு இருந்தேன். அவன் அந்த தகட்ட அந்த அமாவாசை ராத்திரி ரகசியமா புதைக்கிறத என் கண்ணால நான் நேர்லயே பார்த்தேன். என் வாரிசு மாதிரி இருக்கிற உன்னையும், உன்னையே நம்பி இருக்கிற இந்த பச்சை மண்ணுங்களையும் அவன் மறுபடியும் ஒரு சதி செஞ்சு கொல்ல பார்க்கறத என்னால சும்மா வேடிக்கை பார்க்க முடியலப்பா. என்னால உன்கிட்ட வந்து நேரா பேச முடியாது. ஏன்னா, நான் ஒரு உருவமில்லாத ஆவியாச்சே. உன்னை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம துடிச்சு போயி, வேற வழியே இல்லாம உன் மனைவி செண்பகத்தோட உடம்புல புகுந்து வந்தேன். அவ நேத்து ராத்திரி ஆவேசமா அந்த வாசப்படிய காட்டி அலர்னது வேற எதுக்கும் இல்ல. அங்கதான் இந்த குடும்பத்தோட எமன் புதைக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு உங்களுக்கு அடையாளம் காட்டத்தான் அவ ரொம்ப போராடினா. அவளோட அந்த அசுர பலம் எல்லாம் நான் கொடுத்ததுதான். அந்த தீய சக்திய தடுக்கிறதுக்காக நாம செஞ்ச கடைசி முயற்சி இது. அப்படின்னு பெரியவர் ஒரு பெரிய விம்மலோட சொல்லி முடிச்சாரு. பெரியவர் இதையெல்லாம் சொல்லி முடிக்கும்போது அங்கிருந்த ஒவ்வொருத்தரும் சொக்கலிங்கத்தோட துரோகம் ஒரு கசப்பான விஷமா தொண்டையில இறங்க ஆரம்பிச்சது. வீரக்கருப்பன் அப்படியே திகைச்சு போய் நின்னாரு. தான் இவ்வளவு நாள் பெரிய அண்ணா அப்படின்னு நினைச்சு பழகுன ஒரு மனுஷன் தான் குடும்பத்தையே சுடுகாட்டுக்கு அனுப்ப திட்டம் போட்டிருக்கான்னு நினைக்கும்போது அவருக்கு துக்கம் ஒரு பக்கம், ஆத்திரம் ஒரு பக்கம் நெஞ்ச அடைச்சுது. சாமியாடி இப்போ தான் பெரம்ப கையில எடுத்து, "நேரம் வந்துருச்சு வீரக்கருப்பா. அந்த யமன தோண்டி எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு" அப்படின்னு கர்ஜன மாரி சொன்னாரு. சாமியாடி சொன்ன அந்த வார்த்தைகள கேட்டதும், வீரக்கருப்பனுக்கு உடம்பெல்லாம் ஒரு மின்னல் பாய்ஞ்ச மாதிரி ஆவேசம் வந்துருச்சு. இத்தன நாள் அவரு காட்டிக்கிட்டு இருந்த அந்த பொறுமையும், அமைதியும் இப்போ ஒரு உக்கிரமான நெருப்பா மாறுச்சு. ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம கொல்ல பக்கத்துல இருந்த அந்த பெரிய கடப்பாரையை எடுத்துக்கிட்டு ஆவேசமா ஓடி வந்தாரு. விடியற்கால பொழுது மெல்ல விடிய ஆரம்பிச்சது. விஷயத்த அரசல் புரசலா கேள்விப்பட்ட ஊர்ஜனங்க இப்போ இன்னும் கொஞ்சம் பேர் அங்க பதறி அடிச்சுக்கிட்டு திரள ஆரம்பிச்சாங்க. சொக்கலிங்கம் மட்டும் தன்னோட வீட்டு திணையில உட்காந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு நயவஞ்சகத்தோட, ஆனா நடுக்கத்தோட எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனோட கண்கள்ல ஒரு விதமான பயமும், அதே சமயம் தான் சதி அம்பலமாகிடுமோ அப்படிங்கிற தவிப்பும் தெரிஞ்சது. வீரக்கருப்பு அந்த நிலவாசப்படையில கடப்பாறைய தூக்கி ஓங்கி ஒரு இறக்கு இறக்குனாரு. "என் வம்சத்தையே அழிக்க பாப்பியாடா" அப்படின்னு கத்துக்கிட்டு 4, 5 தடவை ஆவேசமா குத்துனாரு. நிலக்கல்லுக்கு அடியில இருந்த கல் மெல்ல பெயர்ந்தது. அங்கிருந்து ஒரு அழகிய பிணத்தோட வாடை மூக்கத் தொலைச்சது. மண்ணுக்கடியிலிருந்து ஒரு கருப்பு துணி சுத்தின பொட்டலம் மெல்ல வெளியே வந்து விழுந்தது. சாமியாடி அத கையால கூட தொடல. தான் செம்பு பிரம்பால அந்த துணியை ரொம்ப ஜாக்கிரதையா பிரிச்சாரு. அதுக்குள்ள ஒரு கருப்பு நிற தகடு. அதுல அப்பாவு பெரியவரோட பேரும், வீரக்கருப்பனோட பேரோட முதல் எழுத்தும் ரத்த சிவப்பா செதுக்கப்பட்டிருந்தது. கூடவே சில உடைஞ்ச மண்டை ஒட்டு துண்டுகளும், சுடுகாட்டு சாம்பலும் சிதறி விழுந்திருந்தது. இத பார்த்ததும் ஊர் ஜனங்களுக்கு ஒரே ஆச்சரியம், அதே சமயம் பயங்கரமான ஆத்திரம். இத்தன நாளா நம்ம ஊருக்குள்ளேயே இப்படி ஒரு நச்சு பாம்பு இருந்திருக்கே! அப்படின்னு எல்லாரும் சொக்கலிங்கத்தோட வீட்ட நோக்கி பாய ஆரம்பிச்சாங்க. சாமியாடி ஆக்ரோஷமா தன்னோட குரல உயர்த்தி சொன்னாரு. "யாரும் இந்த தீய வினைய செஞ்சானோ, அது அவனுக்கே இப்ப பல மடங்கா திரும்பி போகும். செஞ்சவன செஞ்சவனுக்கே" அப்படின்னு சொல்லிட்டு தன் பையில இருந்த ஒரு பெரிய பச்சை எலுமிச்சை பழத்தை எடுத்து அந்த தகட்டு மேல வச்சு தன் காலால நசுக்குனாரு. "பல வருஷத்துக்கு முன்னாடி எந்த சூனியம் அப்பாவு பெரியவர ரத்தம் கக்க வச்சு சாகடிச்சதோ, அதே தர்ம வினைய இப்ப நான் திருப்பி விடுறேன்" அப்படின்னு உக்கிரமா சொல்லிட்டு ஒரு மந்திர உச்சரிப்பையும் ஆரம்பிச்சாரு. அத சொல்லிக்கிட்டே அந்த தகட்ட பக்கத்துல இருக்கிற ஓடத் தண்ணீல வீசச் சொன்னாரு. அடுத்த நிமிஷம் பக்கத்து வீட்ல ஒரு கொலநடுங்கிற பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டது. சொக்கலிங்கம் தான் வீட்டு திண்ணையில இருந்து அப்படியே தரையில விழுந்து புரண்டுகிட்டு இருந்தான். அவனோட உடம்பெல்லாம் திடீர்னு தணலா எரியிற தீ மாதிரி துடிக்க ஆரம்பிச்சது. அவன் வாயிலிருந்து ரத்தம் கக்க ஆரம்பிச்சான். "ஐயோ! விட்டுடுங்கடா. அந்த மந்திரவாதி சொன்னேன்னு ஆசைப்பட்டு பண்ணிட்டேன். அப்பாவு பெரியவரே, என்ன மன்னிச்சிடுங்க. என் உடம்பு வேகுதே!" அப்படின்னு அந்த ஊர் ஜனங்க முன்னாடி தான் பாவத்தை ஒத்துக்கிட்டு கதறினான். தான் லாபத்துக்காக ஒரு பெரியவரை கொன்னு இப்போ ஒரு குடும்பத்தையே அழிக்க பார்த்த சொக்கலிங்கத்தோட சுயரூபம் ஊர் முன்னாடி அம்பலமாச்சு. யாரும் அவனை காப்பாத்த போகல. பிண விதைச்சவனே அதை அறுவடை பண்ணினான். அப்பதான் அந்த அதிசயம் நடந்தது. செண்பகத்தோட உடம்புக்குள்ள இருந்த அந்த அப்பாவு பெரியவரோட ஆவி
மெல்ல விடுபடத் தொடங்குச்சு. செண்பக முகத்துல இருந்த அந்த ஆக்ரோஷம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு ஒரு விதமான பேரமைதி குடி வந்தது. அவங்க கண்ல இருந்து கடைசியா ஒரு சொட்டு கண்ணீர் வந்ததும், "பிறக்கறப்பா, இனியும் பயப்படாதப்பா. இந்த மண்ணும், உன் குடும்பமும் இனிமே செழிப்பா இருக்கும். நான் நிம்மதியா போயிட்டு வரேன்னு" ஒரு மெல்லிய காற்று மாதிரி ஒரு குரல் கேட்டது. செண்பகம் அப்படியே தன்னோட கணவனோட மார்புல சாஞ்சு மயங்குனாங்க. அடுத்து வந்த சில நாட்கள்ல சொக்கலிங்கத்தோட நிலைமை ரொம்ப மோசமாச்சு. அவன் குடும்பம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவன காப்பாத்த முயற்சி பண்ணியும் முடியல. அவன் ஒரு பைத்தியக்காரன் மாதிரி ஊர் ஊரா அலைய ஆரம்பிச்சான். ஆனா வீரக்கருப்பனோட தோட்டம் மறுபடியும் பழையபடி பச்சை பசேல்னு செழிக்க ஆரம்பிச்சதுங்க. கருகன அந்த தென்னை மரங்கள் கூட மறுபடியும் துளிர் விட்டது. அன்னைக்கு காலையில ஒரு 7 மணி இருக்கும். வீரக்கருப்பன் தன்னோட தோட்டத்து வாய்க்கால்ல தண்ணிய திருப்பி விட்டுட்டு இருந்தாரு. செண்பகம் கொண்டு வந்த அந்த காஃபி தண்ணிய ஒரு வாய் குடிச்சிட்டு அந்த தென்னை மரத்த பார்த்தாரு. ஒரு சொட்டு பனித்துளி அந்த தென்னை மர ஓலையிலிருந்து நழுவி அவரோட கையில விழுந்தது. வாழ்க்கை மறுபடியும் அந்த பனித்துளி மாதிரி சுத்தமாறிச்சு அப்படின்னு அவருக்கு புரிஞ்சது. அந்த தென்னை மரத்து காத்துல இப்போ அப்பாவு பெரியவரோட ஆசீர்வாதம் தலையாட்டுற மாதிரி இருந்தது. இத்தோட இந்த கதை முடிவுக்கு வருது. நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு மறக்காம கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். அதுவரைக்கும் பாய்.